தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் புதிய கட்டடம் கட்ட முடிவு செய்யப்பட்ட நிலையில் இதற்கான பணிகள் துவங்கப்பட்டு தற்போது நிதி பற்றாக்குறை காரணமாக பாதியிலேயே நிற்கிறது. சுமார் 70% பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் இன்னும் 30% பணிகள் மட்டுமே எஞ்சி உள்ளதாகவும் தகவல் வெளியானது. ஏற்கனவே கட்டடம் கட்ட பல பிரபலங்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்துள்ள நிலையில் முழுமையாக பணிகளை முடிக்க இன்னும் ரூபாய் 40 கோடி வரை தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டது. நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் வங்கியில் கடன் பெற்று கட்டட பணிகளை முடிக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் மீண்டும் நடிகர் சங்க கட்டட பணி துவங்கி துரிதமாக நடந்து வரும் நிலையில் பிரபலங்கள் பலர் தங்களால் முடிந்த நிதி உதவிகளை அவ்வப்போது செய்து வருகிறார்கள். அந்த வகையில் சமீபத்தில் கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோர் நிதி உதவி செய்த நிலையில் தற்போது பிரபல நடிகர் ரஜினிகாந்த் எந்த உதவியும் செய்யாததால் விஷால் அவர்கள் ரஜினி மீது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விஷால் அவர்கள் ரஜினி நடிக்கும் படங்களை ரிலீஸ் பண்ண விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இதனால் கூலி படத்திற்கு பிரச்சனை எழுந்துள்ளது. விஷால் மீது ரஜினி ரசிகர்கள் கோபத்தை கொட்டி வருகிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி வரும் திரைப்படம் கூலி. இப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார். இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்தில் ரஜினிகாந்துடன் ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரித்து வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூலி படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.